இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் ஒர்க் கார்னில் ஸ்நாக்ஸ் கேரட் சாதம், சைடிஷ் வத்தல், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் தோசை. இப்போது கேரட் சாதம் செய்ய காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம், சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ கேரட் சாதம் ரெடி பண்ணலாம் வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாகட்டும். ஒரு பக்கம் சோளம் வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேணாம். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அன்புடன் நவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கேரட் சாதத்துக்கு கேரட் ஒன்று எடுத்து சீவி வச்சுட்டோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய உருளைக்கிழங்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா வறுத்துடலாம். இது அப்படியே எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அது போதும் காரத்துக்கு. அப்போ தான் கேரட் சாதம் இன்னும் நல்லா இருக்கும். அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம். இப்போ அடுத்தது சேர்க்க போகிறது கருவேப்பிலை, அடுத்தது பெருங்காயத்தூள். இப்போது இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். கேரட் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போயாச்சும் கேரட் சாதம் செய்யும் போது இது போல் உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். கேரட் நல்லா வதக்கி விடணும். அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கேரட் சாதம் செய்கிறப்போ அதிகமாக காரம் சேர்க்க வேணாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கேரட் சாதம் செய்கிறப்போ இதையே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் கேரட் சாதம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆன போதும் கேரட் எல்லாமே வெந்து வந்துடும். நல்லா இப்போது கேரட் எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறி விடலாம். இப்போ எல்லா சாதமும் நல்லா கிளறி விட்டாச்சு. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போது கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ சோளத்தை தனித்தனியாக இப்படி எடுத்துடலாம். இதோட வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, லைட்டாக காரத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கார்ன் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் சோளம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சோளத்தில் செஞ்ச ஸ்நாக்ஸ் பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான், ரொம்ப ஹெல்த்தி. எல்லாம் சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நார்மல் சோளம் மாதிரி இல்லாமல் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது கேரட் சாதம். கேரட் சாதத்துக்கு சைடிஷ் வத்தல், உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அடுத்தது தோசை. இதுதான் எங்கள் மார்னிங் ரொட்டீன் ஒர்க். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.